ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்முன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம் 99. ததா பிராணாஹாம் கௌணீ அசம்பவாத் தது தது பிராக் ஸ்ருதேச்ச தது பூர்வகத்வாத்வாச்ச. ஓகே, இப்போ வெற்றிகரமாக நம்ம 4வது பாதத்துக்கு வந்துட்டோம். 2வது அத்தியாயம் 4வது பாதம். இப்போ முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம். 4 பாதம் இருக்குது. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 4 பாதம் இருக்குது. பாதம்ன்றது செக்ஷன். சமன்வய அத்தியாயம் டீச்சிங் உபதேசம் அல்லது விசாரம். உபனிஷத்தோட இறுதி லட்சியம் அத்வைத பிரம்மன், நிர்விசேஷ பிரம்ம. நம்ம ஏற்கனவே தசோபனிஷத்தில் இதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை இங்கே மீண்டும் உறுதி செய்கிறோம், நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம். அது மாதிரி உறுதி செய்யப்பட்டிருக்குது. இது முதல் அத்தியாயத்தில் சமன்வய அத்தியாயத்தில் பார்த்து முடித்தோம். 2வது அத்தியாயத்தில் முதல் அத்தியாயம் 4 பாதம் முடித்து இதில் 3வது பாதம் முடிச்சிருக்கோம். முதல் அத்தியாயம் 4 பாதம் முடித்து இப்போ 2வது அத்தியாயத்தில் 3 பாதத்தை முடிச்சிருக்கோம். பாதம் மீன்ஸ் செக்ஷன். இப்போது மொத்தமாக எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 7 பாதம் முடிச்சிருக்கோம். 7 செக்ஷன் முடிச்சிருக்கோம். இதுவே இப்போ இப்படி சர்வைல் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெரிய
விஷயமாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து முதல் பாதம் 2வது அத்தியாயத்தில் அவிரோத அத்தியாயக, இதுக்கு பேரே அவிரோத அத்தியாயக. அவிரோதம்னா ஸ்ருதி பரிகார அத்தியாயக. ஸ்ருதி பரிகார அத்தியாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ருதியில் உபனிஷத்து வாக்கிங்கில், ஸ்ருதி வாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் சில இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறது, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்கிறது. அப்போது யார் ஆழ்ந்து படிக்கிறார்களோ, பிரமாண சிரத்தையோடு படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இது கேள்வி வரும், இது ரைட்டா இது ராங்கா அப்படின்னு. அப்போ இந்த 2வது அத்தியாயம் முழுக்கவே எப்படி பாண்டி விளையாடுற கேம், ரைட்டா ராங்கா ரைட்டா ராங்கா அப்படின்னு கண்ணை முடிக்கணும். தலை மேலே சில்லு இருக்கும், அது விழக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி போகணும். இப்போ வந்து நம்ம இந்த 4 முடித்து 3 வந்து சரியா தவறா சரியா தவறான்னு, சரிதான் உபனிஷத் சொல்கிறது சரிதான் அப்படின்னு வியாசாச்சாரியார் பாஷ்யக்காரர் 2 பேரும் சேர்ந்து அதை நிரூபிச்சிருக்காங்க. இப்போ முதல் பாதத்தில் 2வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல் பாதத்தில் முதல் அத்தியாயத்தில் விசாரம் செஞ்சது அத்வைத ஸ்ருதி விரோதமாக யுக்தி விரோதமாக அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதல் பாதத்தில் முதல் அத்தியாயத்தில் செஞ்சு வச்சுருக்குமே சமன்வய அத்தியாயத்தில் ஒரு விஷயம், அது வந்து ஸ்ருதி விரோதமாக இல்லையா அப்படின்றத இந்த 3 பாதத்தில் நம்ம விளக்கி இருக்கோம். அது என்ன பண்ணியிருக்கோன்னா, யுக்தினால் அத்வைதம் நிரூபிக்கப்பட முடியாது. அதாவது யுக்தி விரோதம் கிடையாது, ஆனால் யுக்தினால் அத்வைதத்தை நிரூபிக்க முடியாது. யுக்தினால் ஈஸ்வரனே நிரூபிக்க முடியாது, நிரூபிக்கக்கூடாது. யுக்தினா தெரியுதில்ல, லாஜிக்கு படி ஈஸ்வரனை சயின்டிஃபிக்காக நிரூபிக்க கூடாது. ஏன்? எல்லாருமே இன்றைக்கி வந்து சயின்ஸ் உலகம் இல்லையா, எது ஒன்றும் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணால் தான் ஏற்றுக்க முடியும். சயின்டிஃபிக்காக இல்லைன்னா அது இர்ரெலவெண்ட். இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினருக்கும் எந்த ஒன்றும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா அது ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. நம்ம இங்கே என்ன டிக்ளேர் பண்ணுறோன்னா, இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. ஈஸ்வரனும் சரி பிரம்மனும் சரி, அதை ஈஸ்வரனோ பிரம்மனோ ரெண்டுத்தையும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்? அது உலகம் முழுக்க ஒரு பக்கம் போனால் நீங்கள் ஒரு பக்கம் போடுறீங்களே, உலகம் முழுக்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோம். இப்போ வந்து சாமி கும்பிட்றது கூட அபிஷேக பால் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள், அது வந்து உடம்பு வந்து பர்ஃபெக்ட் பண்ணுறது. இப்போ தலையில் குட்டிக்கிறதுனா அது என்ன? பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணுறது. இப்படி சயின்டிஃபிக்காக பண்ணால் தான் ஜனங்களுக்கு வந்து ஆர்வம் ஏற்படும், அதில் டெவலப் ஆக முடியும். அப்படி நமக்கு கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. யாராவது என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் கூட கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு, அப்படியே பண்ணிடலாம் அப்படி சொல்லுவேன் நான். ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி சொல்கிறேன், அதை உங்ககிட்ட கேட்குறேன். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறது பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற விஷயத்தில் உலகம் முழுக்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணால் தான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோமே, நம்ம எதுக்கு வரணுன்ற, ஏன் வந்தீங்கன்றேன். நாங்கள் பிரம்மசூத்திரம் கேட்குறதுக்காக வரலன்னு, ராமரை பார்க்குறதுக்காக வந்தேன்னு, காசி விஸ்வநாதருக்காக வந்தேன்னு,
இது நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுங்கள், ப்ரூவ் பண்ணாமல் போங்க, எங்களுக்கு என்ன? என்ன நான் கேட்குற கேள்வி புரியுறதா? சொல்லுங்கள். இப்போ இது அடிப்படையான விஷயம். இது இல்லைன்னா தேவையில்லாத பிரவச்சனம். இங்கே நிறையா பிரவச்சனம் நடக்கும். இங்கே அந்த கோடி வரைக்கும் பிரவச்சனம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல முதல் முறையாக அயோத்தியில் வேதாந்த டெக்ஸ்ட் எடுக்கிறோம். இது வரைக்கும் ராமர் காலத்தில் திரேதா யுகத்தில் நடந்தது, அப்புறம் துவாபர யுகத்தில் நடந்ததா தெரியல, கலியுகத்தில் நிச்சயமாக நடக்கலை. என்ன ஆஃப்டர் குருஷேத்திர போருக்கு பிறகு என்ன அதுக்கப்புறம் முஸ்லீம் வந்துட்டான். அப்புறம் 500 வருஷம் அடிமையாயிட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்து 500 வருஷமாக பாபர் வந்ததுலேருந்து இங்கே சும்மா சாமியை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். மிலிட்ரி போட்டிருந்தான். அதில் வேதாந்தம் எங்கே எடுக்கிறது? 17 நான் வரும்போது கூட வேதாந்தம் எடுக்கலை. சும்மா ராமர் பூஜை பண்ணிட்டு போயிட்டோம். 2020 என்ன பண்ணிட்டோம்? சீதா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ வேதாந்தம் எடுக்கிறோம். அந்த வேதாந்தம் எடுக்கிறதுலையும் இப்போ டவுட் வந்துடுது. சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அப்படிப்பட்டதை படிக்கலாமா வேண்டாமான்னு தான் இப்போ கேள்வி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி? ரெண்டும் வேறு வேறு பிரமாணம். அதுதான் சரியான பதில். புரியுறதா? அப்போது பிரமாணம் வேற. ஓய் இதை ஒரு 50 பேராவது 100 பேராவது அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கணும். பிரமாணம் வேற. அந்த பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த பிரமாணம் சப்த பிரமாணம். வேதம் பிரமாணம், சப்த பிரமாணம். இதை நிறைய பேர் விட்டுட்டான். ஆஸ்திக தர்ஷனத்தில் இருக்கிறவங்க கூட வேத பிரமாணன்றதை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் இருக்கார், அவர் ஆஸ்திகர் தான், ஆஸ்திக தர்ஷனம் தான் பேசுகிறாரு. ஆனால் கூட சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப பெரிய பெரிய இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்சம் வந்து கிட்டக்கே வந்துடும். கிட்டக்க இல்லை, மோட்சம் வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் கிளாஸு போய் கேட்டிங்கன்னா மோட்சம் வந்துடும், வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். இப்போ மாத்திரம் என்ன திகழ்ச்சிது, வந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்கிறது புரியுது. ஆனாலும் கூட நம்ம கமா போட்டிருக்கோம் இல்லையா? கமா போட்டால் அத்வைதி, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா நான் வந்து துவைத்தியோ சைவாகமோ வைணவமோ ஏதோ ஒரு மதத்தில் இருப்போம், ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டா. ஆனால் இங்கே நம்ம கமா போட்டிருக்கோம். புரியுறதா? அப்போ இந்த பிரமாணம் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போது நான் வந்து கண்ணிலேயே வந்து வாசனையை கிரகிச்சிடுவேன், காதுலேயே பார்த்துருவேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா காது வேறு பிரமாணம், கண்ணு வேறு பிரமாணம். அதுபோல் பிரமாணன்றது வேறை. அப்படி புரிஞ்சிடும். எது பிரமாணமோ, எது அறிவை கொடுக்கக்கூடிய கருவியோ அதுக்கு பேர் பிரமாணம். அப்போ அறிவு அடையணும்னா அறிவை அடைய வேண்டிய உபகரணத்தை பயன்படுத்தினா தான் அறிவு. இப்போ பிரமாதா பிரமாணத்தை பயன்படுத்தி அறிவை அடைகிறான். அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? திருப்பட்டி ரகீத ஞானம். திருப்பட்டி ரகீத ஞானம். பிரமாதா பிரமாணம் பிரமேயம் மூணுத்துக்கும் அப்பாற்பட்ட அறிவு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பிரமாதா பிரமாணத்தை பயன்படுத்தணும், அப்போ தான் பிரமா கிடைக்கும். ஆனால் நம்ம படிக்கிற அறிவு என்னென்னா, அது சப்போஸு ஆத்மானு புரிஞ்சுத்துனா நீ என்னெல்லாம் வச்சிருக்கியோ அது வந்து சந்திரயான் 3 மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ராக்கெட் அப்போ தான் பறக்கும்.
பத்திரமாக பிடிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் மேலே சுற்றாது, ஆர்பிட்டில் சுற்றாது. இப்படின்னா ட்ராப் பண்ணிக்கிட்டே போகணும். எடுத்தோடனே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடக்கூடாது. ஜப்பான் மாதிரி டப்பான்னு போய் விழுந்துருவான். அவன் சந்திரயான் பண்ணி நான் தெரியும் உங்களுக்கு, ஜப்பான்காரன் எழுந்தோடனே விழுந்துடுத்து. புரியுறதா? அப்போது அதை விடுறது கூட அதில் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ஒன்றா விட்டுட்டு நம்ம ஆள் எவ்வளோ புத்தி பாரு. ஏற்கனவே சந்திரயான் 2ல் விட்டோம்ல, அதை யூஸ் பண்ணி அந்த ஆர்பிட்டை யூஸ் பண்ணி அதிலேருந்து சந்திரயான் 3 அனுப்பிச்சோம். வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. புரியுதா? இதெல்லாம் முக்கியமான விஷயம். சரி, அப்போது யுக்தினால் அத்வைதம் நிரூபிக்க முடியாது, லாஜிக்கினால் பிரயோஜனம் இல்லை. அத்வைதம் உன்னுடைய சயின்ஸ் புத்தினால் நிரூபிக்க முடியாது. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு வேறான பிரமாணம். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வேதாந்தத்தில் நம்ம சரியாக ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம். அப்படி முதல் விஷயம். ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் ஸ்ருதி யுக்தி பரிகாரகா. ரெண்டாவது பாதம் பரமத கண்டனம். இதுக்கு விரோதமாக பேசுகிறவங்க சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பௌத்தா, ஜைனா, பாசுபத, வைணவ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பூர்வ பட்சிகள் நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்கள பரமத கண்டனம் பண்ணி அத்வைதந்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். அதாவது இதுக்குள்ளே வந்த பிறகு கூட எது சரின்றதை போனோம். ஓகே, மூணாவது பாதம் ஸ்ருதி விரோத பரிகாரகா. அதாவது நீ பிரமாணம்னு சொல்லிட்டு இருக்கிய, அந்த பிரமாணம் கூட அந்த வாக்கியம் இது சரியா அது சரியான வேறு மாதிரி இருக்குது ஒவ்வொரு வாக்கியம். அதில் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், உன்னுடைய ஸ்ருதி வாக்கியம் மாற்றி மாற்றி பேசுகிறனால அது அப்பிரமாணம். ஏகதேசி என்ன சொல்கிறான்னா, ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இன்னொரு பகுதியை விட்டுடுறான். எது முக்கியமான இது வேணுமோ பப்பி ஷேம்னு சொல்லி அதை குழந்தைங்க இப்படி தூக்கிக்கிங்களா துணியை, அது மாதிரி ஏகதேசி பண்ணிடுறான். நல்லதான் பண்ணுறான், ஆனால் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுறான். அதெல்லாம் நம்ம இது இல்லை இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குபடுத்தி வந்தோம். அப்போ சாஸ்திரத்துக்கு மேலோட்டமாக முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு, அது விசாரம் பண்ணால் அப்படி கிடையாது. ஸ்ருதி விரோத பரிகாரகா. ஓகே, அப்போ நமக்கு நாம் என்ன படித்தோன்னா பூத சிருஷ்டி ஸ்ருதி வாக்கியம், அதுபோல் போத்ரு சிருஷ்டி ஸ்ருதி வாக்கியம் விரோத பரிகாரகா. பூத சிருஷ்டி போத்ரு சிருஷ்டி. போத்ருன்னா யார்? இந்த போத்ரதை அனுபவிக்க ஜீவா. போகத்தை அனுபவிக்கிறவனுக்கு பேர் போத்ரு, அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் பூத சிருஷ்டி போத்ரு சிருஷ்டி. விரோத பரிகாரகா, அதுக்கு விரோதம் இல்லை, அது பரிகாரம் சரியாக தான் இருக்குது. தேர்ஃபோர் பஞ்சபூத சிருஷ்டி ஸ்ருதி வாக்கியங்களில் முரண்பாடு இல்லை. அதுபோல் ஜீவா போக்தா ஸ்ருதி வாக்கியத்தில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. அதாவது பூத போத்ரு சிருஷ்டி ஸ்ருதி விரோத பரிகாரகா அப்படி நம்ம படித்தோம். இப்போ நான்காவது பாதத்தில் என்ன படிக்க போகிறோம்? ஸ்ருதி வாக்கிய விரோத பரிகாரகா. மூணாவது என்ன படித்தோம்? அதே தான் படித்தோம். ஸ்ருதி விரோத பரிகாரத்தை படித்தோம். திருப்பி நீங்கள் ஆழமாக சொல்கிறீங்க ஸ்ருதி விரோத பரிகாரகா, அதே தானே சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ எது சொன்னாலும் பரபிரம்மஸ்வரூபத்தில் கேட்போம், அப்படி கேட்கக்கூடாது. அப்போ மூணாவது பாதத்தில் பூத சிருஷ்டி 2, போக்திரு சிருஷ்டி ஸ்ருதி வாக்கிய விரோத பரிகார விசாரம் செய்யப்பட்டது. இப்போ 4வது பாதத்திலே அதே சொன்னீங்கன்னா இன்னும்
வேறுபாடு இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா இங்கே பௌதிக சிருஷ்டி விரோத பரிகாரக விசாரம் செய்யப்படும். இப்போ நாம் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? பௌதிக சிருஷ்டி விரோத பரிகாரகா. ஓகே, என்ன படிச்சுன்னு இருக்கோன்றது சொல்லின்னு இருக்கேன் நான் இப்போ. அப்போ வியாச பகவான் எப்படிப்பட்டவர்? விசால புத்தி. ஓகே, அவர் எப்படி இப்படி கொண்டு போகிறாருன்னா, இப்போது எப்படி பஞ்சபூத சிருஷ்டி உற்பத்தியாக அது அப்படியே இருக்கான்றத படித்தோம். அப்புறம் அந்த பஞ்சபூதமும் சேதனமாக அச்சேதனமாக படித்தோம். அப்போ இந்த பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் இல்லை சேதனமா அச்சேதனமா? ஏற்கனவே படித்தவங்க சொல்லுங்கள். யார் படிச்சிங்களோ அவங்க, யார் கேட்டிங்களோ அவங்க சொல்லுங்கள். இப்போ உட்காந்துருக்குமே பூமி, அது சேதனமா அச்சேதனமா? உற்பத்தி பற்றி படித்தோம். எப்படி பூமி வந்தது, எப்படி ஜலம் வந்தது, எப்படி அக்னி வந்தது, இதெல்லாம் படித்தோம். அதாவது பூத சிருஷ்டி படித்தோம். அது சுருதி விரோத வாக்கியம் இல்லைன்னு படித்தோம். விரோத பரிகாரம் படித்தோம். நான் இப்போ கேட்குறது, இப்போ இந்த கை இருக்குது, இந்த கை ஜடமா சேதனமா? சேதனம். இப்போ பூமி சேதனமா ஜடமா? டவுட் வந்துடுதுல்ல? அதுக்கு தான் அந்த திருவனந்தபுரத்தில் ஒரு தாமரையை கொண்டு மேலே வச்சது வியாசபீடத்தில். இது ஜடம். ஆனால் இது கொடியில் இருக்கிற வரைக்கும் சேதனமாக இருந்தது. அந்த ஞாபகம், அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கணும். திருவனந்தபுரத்துக்கு வந்தவங்க யார் இதில்? அதில் ஒரு தாமரை பூ வச்சோம், அது மாத்திரம் ஞாபகம் இருக்கா? சரி, அது சீசன். அது தாமரை எங்கே இருந்தாலும் தாமரை வைப்போம். அது கொடியில் இருக்கிற வரைக்கும் சேதனம். இங்கே முன்னாடி வச்ச பிறகு அது ஜடமாயிடுது அப்படி சொன்னேன். இது வரைக்கும் புரியுறதுல? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இங்கே வச்சிருக்கிற தாமரை கூட ஜடமாக இருக்கிறது கூட சேதனம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணினோம். எப்படி? அது அந்த அந்த தாமரையை நாம் என்ன நினைக்கிறோம்? லக்ஷ்மியாக நினைக்கிறோம், சரஸ்வதியாக பண்ணுறோம். லக்ஷ்மினா என்ன தாமரை, சரஸ்வதினா என்ன தாமரை? வெள்ளை தாமரை, வெள்ளை தாமரையில் உறைந்திருப்பாள் சரஸ்வதி. அப்போ அதை ஆலம்பனமாக பண்ணும்போது சேதன தத்துவத்தை கொடுக்குறோம். ஆனால் அது யுக்திக்கு பொருந்தாது, லாஜிக் ஆகாது. எது எக்ஸிஸ்டன்ஸோ அது கான்ஷியஸ்னஸ், எது எக்ஸிஸ்டன்ஸோ அது கான்ஷியஸ்னஸ், எது கான்ஷியஸ்னஸோ அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். துமேவ தது ததேவ தோன். புரியுறதா? சத்து தான் சித்து, சித்து தான் சத்து. எது சத்தோ அது சித்து, எது சித்தோ அது சத்து. அப்போ பிரம்மத்தினிடமிருந்து பிரபஞ்சம் உருவானதுன்னா சேதன பிரம்மத்தினிடமிருந்து அச்சேதன பிரபஞ்சம் வந்துதா? அதுக்கு நம்ம நிமித்த உபாதான காரணம், அபின்ன நிமித்த உபாதான காரணம் படிச்சோமா? அபின்ன நிமித்த உபாதான காரணம். இப்போ நிமித்த காரணம் சொல்லும்போது இந்த ஹோல் பஞ்ச சிருஷ்டி
ஜடவஸ்து. படைச்சவன் எங்கேயோ இருக்கான், ஜகத் இங்கே இருக்கிறது. துவைத்தி ஆகிடும். ஆனால் அத்வைத்தி ஆகணும்னா படைக்கப்பட்டது அனைத்தும் அத்வைதி இல்லை, விசிஷ்டாத்வைத்துக்கு. அது சேதனமாக இருக்கணும். எப்படி? அதுக்கு ஒரு லா ஒன்று கிரியேட் பண்ணமே, ஒரு பிரதிஜ்ஞா ஒன்று கிரியேட் பண்ணமே. பிரதிஜ்ஞா கிரியேட் பண்ணி ஒரு லாவை அப்ளை பண்ணி, இதெல்லாம் பிரபஞ்சம்லாம் இந்த மைக்கு கூட சேதனம்தான். அட்லீஸ்ட் இதெல்லாம் சவுண்டு கேட்குது, அது சேதனம் சொல்லலாம். இந்த டேபிள் கூட சேதனம். அதுக்கு ஒரு லா படித்தோம், அதுக்கு ஒரு பிரதிஜ்ஞா படித்தோம். இதே போல தான் திருவனந்தபுரத்துலையும் கேட்டேன், இதே போல தான் சங்கர மடத்துலையும் கேட்டேன், இதே போல தான் அயோத்தியில் இப்போ கேட்பேன், திருப்பி போன பிறகு சங்கர மடத்துலையும் கேட்பேன். எப்பவுமே ஃப்ரெஷ். புரியுது? இப்போ எது புதியதுன்னு கேட்ட ஔவையார், என்றும் புதியது எது? வேதாந்தம். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவது. நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன், எனக்கு தெரியும் அந்த இடம். அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா தெரிஞ்சிடும் எனக்கு. அப்படியே சொல்லுவான். புரியுதுதான்? அந்த இடம் வந்த பிறகு ஞாபகம் வந்துடும். ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. பிரம்ம காரண விஜானேன சர்வ காரிய விஜானம் பவதி. அப்போ பிரம்மன் சேதனமாக இருந்ததுன்னா, சைத்தன்யமாக இருந்ததுன்னா, அதிலேருந்து உண்டானது அனைத்தும் எப்படிப்பட்டது? சேதனமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு பெரிய பிரதிவாதம்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி, அதை விசாரம் பண்ணி, அதை வகுப்பு பண்ணி, அதை எழுதி, அதை மறந்துட்டோம். ஏன்னா இப்போ நம்ம பௌதிக சிருஷ்டியில் இருக்கோம். ஏன் சும்மா பழைய பாடத்தில் 8th ஸ்டாண்டர்டோடு முடிச்சிடணும். அப்புறம் +2க்கு வரும்போது +2 தான் இருக்கணும். சும்மா பழைய பாடத்தை எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ் மாதிரி இல்லை. இது ஒரே ஸ்டடீஸ் தான். இது ஒரே பாடத்தை தான். நீ எந்த மாதிரி லெவலில் இருந்தாலும், எவ்வளோ PhD பண்ணினாலும், இல்லை படிக்காமல் இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம். இது எல்லாருக்கும் காமன் இந்த பாடம். புரியுதா? அதனால் இதில் எழுதவே இல்லை. நான் சும்மா கேட்டேன், ஒரு சும்மா டெஸ்டிங் காட்டு கேட்டேன். அப்போவே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சொல்லியிருக்கலாம் நீங்கள், பரவாயில்ல. இப்போ பௌதிக சிருஷ்டி விரோத பரிகாரா, இதில் 9 அதிகரணம் இருக்குது, 22 சூத்திரம் இருக்குது. ஓகே, வழக்கம் போல் இது 3 ஸ்டெப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பூர்வபக்ஷம், ஏகதேசி, அப்புறம் சித்தாந்த். பூர்வபக்ஷி கேட்கவே வேண்டாம், அவன் ஸ்டாண்டர்டு ஆன்சர். ஓகே, ஸ்ருதியில் விரோதமாக வேறு வேறு இடத்துல வேறு வேறு வாக்கியம்லாம் இருக்கிறதுனால அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அது ஸ்ருதி விரோதம் இல்லை, போக்திரு விரோதம். அதை கேட்குறானே அவனுக்கிட்ட இருக்கிற விரோதம். புரியுதா? ஸ்ருதியில் விரோதம் இல்லை, கேட்குறவங்கிட்ட இருக்கிற பிரமாதா கிட்ட இருக்கிற விரோதம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது நம் முதல் அதிகரணம் இந்த 9 அதிகரணத்தில் முதல் அதிகரணம் பிராண உற்பத்தி அதிகரணம். பிராண உற்பத்தி அதிகரணம். முதல் சூத்திரம் ததா பிராணஹா. அப்போ ததா பிராணாஹா அப்படின்னா 2வது அத்தியாயத்தில் கடைசி பாதம் 4வது பாதம், அதாவது 8வது செக்ஷனில் நம்ம அயோத்தியில் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். புரியுதுதான்? அப்போ எப்படியோ சர்வைல் ஆகி 7 செக்ஷனை முடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை செக்ஷனு? 16. 16ல் 7 சர்வைல் ஆகிட்டோம். மீதி எவ்வளோ பாக்கி இருக்குது? இன்னும் 9 பாக்கி இருக்குது. 9 வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். புரியுதா? கடவுள் கிருப்பையில், ஈஸ்வர கிருப்பையில், குரு கிருப்பையில், சாஸ்திர கிருப்பையில் இதை நம்ம சர்வேலாகி
எல்லாத்தையும் முடித்து இதை கம்ப்ளீட் பண்ணோம். 555வது சூத்திரம். இந்த 555வது சூத்திரத்தை திருப்பி கங்கையில் இமயமலையில் தயானந்த சுவாமி ஆசிரமத்தில் பூர்த்தி பண்ணணும். அதை போய் 555 சூத்திரமும் வியாசகூப்பால் போய் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். கணபதி கிட்ட 700 கீதா ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண போகிறோம். இதை அடுத்த வருஷத்துக்கான பிளான் வச்சுருக்கோம். நம்ம அது வரைக்கும் கண்ட நேரத்தில் நம்ம கேம்ப்பு வச்சுருப்போம். புரியுதா? இந்த கேம்பே நிறையா பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ இருந்தாலும் சங்கராச்சாரியார் மாதிரி நான் சொல்கிறேன், நான் எனக்கும் 10 ஆள் கிடைக்கும். புரியுதா? அதனால் அதுக்கு வாங்க. ஏன் இந்த மாதிரி கேம்ப் வைக்கிறோன்னா, வர முடியாத தூரக்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்காக கேம்ப் வைக்கிறோம். இப்போ சாதுர்மாச விரதம் நமக்கு விஜயதசமி வரைக்கும் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அதில் சாஸ்திராலயத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒட்டி ஒரு நாள் 2 நாள் கேம்ப், ஒரு நாள் தான் கேம்ப் இருக்கும். ஓகே, 8ஆம் தேதி கேம்ப் இருக்கும். அது விநாயகர் சதுர்த்தி ஒட்டி. அதுக்கப்புறம் அதே மாதத்துலேயே கடைசியில் 26, 27 நாம் ஈரோடில் காவேரி கரையில் எப்படி சரையூரில் இருக்குமோ அங்கே பவானி ஆற்றுல சரையூர் நதி கரையில் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் பக்கத்தில் ஒரு கேம்ப் வச்சுருப்போம் நம்ம. இது ஆகஸ்ட், செப்டம்பர் முடித்த பிறகு அக்டோபர். ஓகே, அக்டோபரில் ஒரு கேம்ப் வச்சுருக்கோம். அக்டோபர் 26, 27 ஈரோடு. செப்டம்பரில் சாஸ்திராலயம், அக்டோபரில் ஈரோடு. ஓகே, இது வரைக்கும் இப்போ புரிஞ்சால் போகிறோம். அதுக்கப்புறம் மண்டை குழம்பிடும். இப்போது நம்ம இதுக்குள்ளே வருவோம். 2வது அத்தியாயம் 3வது பாதம் பூத சிருஷ்டி போக்திரு சிருஷ்டி ஸ்ருதி வாக்கிய விரோத பரிகாரகா விசாரம் செய்யப்பட்டது. இப்போ 4வது பாதத்தில் பௌதிக சிருஷ்டி ஸ்ருதி வாக்கிய விரோத பரிகாரகா. இங்கு பௌத்திகம் என்றது சூக்ஷ்ம சரீரம், பௌத்திகம் என்றது சூக்ஷ்ம சரீரம். என்ன ஜீனியர்ஸ்! சூக்ஷ்ம சரீரத்தை இப்போ நம்ம படிக்க போகிறோம். அப்போது இந்த பூத சிருஷ்டி பஞ்சபூத உற்பத்தி, போக்திரு சிருஷ்டி ஜீவா கர்த்தா போக்தா, அதை பற்றி படித்தோம். ஜீவா கர்த்தா போக்தாவை விரிவாக படித்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பௌதிக சிருஷ்டியில் நம்மளுடைய சென்சஸ், இந்திரியங்கள், புலன்களை பற்றி படிக்க போகிறோம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் 17 பார்ட் இருக்கா, 19 பார்ட் இருக்கா, அப்படி சங்கியாலையும் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, அப்போது சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம இப்போது ஸ்டடி பண்ண போகிறோம். இதுதான் உண்மையான ஸ்டடீஸு, இதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம். புரியுதா? இதில் நீ அடிஷ்னலாக சயின்ஸு, மெடிசன்ஸு, இந்த இது ஏரோநாட்டிக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புரியுதா? தப்பு கிடையாது. ஏன்னா அதில் நம்ம கந்தர்வ வித்யா, அப்புறம் அர்த்த வித்யா, எல்லா வித்யாவும் இருக்கிறது. புரியுதா? டான்ஸு, மியூசிக்கு, அர்த்தம் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதில் சைடு ஆக்சிலரி, இது மெயின். புரியுதா? இந்த டாபிக் ஏன்னா என்னை பற்றி பேசுகிற விஷயம். முதல் சிருஷ்டி இந்திரிய சிருஷ்டி. ஓகே, என்னுடைய எதிரி யாருன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு எனிமி, என்னுடைய எனிமி எதிரி யார்? எதிரில் இருக்கவங்களாம் எதிரி கிடையாது. புரியுதா? நான் சொல்கிறத செய்யாமல் இருக்க, அதுக்கு பேர் எதிரின்னு பேர். காலையில் எழுந்துக்கோ அப்படி நீ சொல்கிறேன்னு வச்சுக்கேன், எழுந்துக்க முடியறதா? முடியலையா? முடிஞ்சால் நீ சொல்கிறதையே கேட்குறது ஃப்ரெண்டு. காலையில் எழுந்துக்கணும் முடிவு பண்ணி காலைக்கு எழுந்துக்காமல் தூங்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அது நமக்கு கோஆப்ரேட் பண்ணல, எனிமி.
அப்போது இது யார் எனிமி, யார் ஃப்ரெண்டு அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்திரியங்கள் அதற்கான அதற்கான விஷயங்கள், இந்திரியங்களுக்கான விஷயங்கள், அந்த விஷயங்களில் உள்ள ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. மூணாவது புரியுதா? அந்த ராகத்வேஷம் பரிபந்தினோ அது உன்னை தூக்கிட்டு போயிடும் அப்படின்றார் பகவான் கிருஷ்ணர். புரியுதா? சென்சஸுக்கான விஷயம், அந்த விஷயம் தூக்கிட்டு போகாது, அந்த விஷயத்தில் இருக்க ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு உன்னை கிட்னாப் பண்ணிடும். பரிபந்தினோ அப்படி அவர் சொல்றார். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ விவஸ்திதௌ தயோர்ன வசமா கச்சே தௌஷஸ்ய பரிபந்தினோ. 3வது அத்தியாயம் 34வது சூத்திரம் பகவத்கீதா. இந்திரியாணி மனோ புத்தி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏன திர்விமுஹோ கேத்யேச ஞானம் மாவ்ருத்ய தேஹ்யம். 3வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். புலன்கள், மனம், புத்தி, இதில் தான் காமத்தினுடைய இருப்பிடம் இருக்கிறது. உன்னுடைய டிசையர் இருக்க காமத்தோட இருப்பிடம், அது எங்கே ஒளிஞ்சுன்னு இருக்கான்? முன்னாடிலாம் பின்லேடன் சொல்லுவேன் உபநிஷத்து கிளாஸ் எல்லாம், புரியுதா? இப்போ எவனை சொல்கிறது? எல்லாருமே திட்டு பயலாக ஆகிட்டான் 10 வருஷத்தில். முன்னாடி ஒரே ஒரு திட்டு பையன் அவனை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, பரவலாக்கப்பட்டுடுச்சு இப்போ, புரியுதா? அப்போது காமத்தினுடைய, அதாவது வகுப்புக்கு வரவிடாமல் தடுக்கிறது, சாஸ்திரத்தை கேட்டாலும் டெல்யூஷனாக மோகமாக இருக்கிறது, குழப்பம், மலம் ஏற்படுறதுக்கு காரணம் மனம், புத்தி, இந்திரியங்களை, ஞானத்தை மறைச்சி ஜீவாத்மாவை அந்த மோகத்திற்கு உட்படுத்துகிறது. எது? காமம். அந்த இந்திரியங்கள் சிருஷ்டி பௌதிக சிருஷ்டி, புரியுதா? அந்த பௌதிக சிருஷ்டியை பற்றி நாம் இப்போ குழந்தையிலேயே அழாமல் பார்த்துக்கணும். இப்போல்லாம் குழந்தை அழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மொபைலை கொடுத்து அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பாரு, சும்மா தொந்தரவு பண்ணாது, இங்கே பாரு. அது பார்த்துட்டே வருமா? அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இப்போ டெம்பரவரியாக பிரச்சனை தீருமா? அது பர்மனெண்ட்டாக வந்துடும். நான் ஒருத்தனை கேட்டேன், உன்னை நரகத்துக்கு அனுப்பிச்சா நீ போவியான்னு. எங்கே வேணால் போவஞ்சி, கையில் ஒரு ஃபோன் கொடுத்துருங்க. நரகத்தில் போனால் கூட இந்த பக்கம் எரியும், அந்த பக்கம் சுடுகாடு எல்லாம் இருக்கும். இவன் ஃபோனில் ஆனந்தமாக இருப்பான், எதுவுமே தெரியாது, புரியுதா? மொத்த பின்லேடன் சொன்னல, ஸ்தூலமாக சூக்ஷமாக ஃபோனு வந்துடுத்து. இப்போ ஃபோனு தான் எனிமி. அது எல்லாத்தையும் ஐம்புலன்களையும் இழுத்துருது. அனுபவத்தில் சொல்கிறேன் நான், புரியுதா? சம்டைம்ஸ் 2 o'clock காலையில் எழுந்து வேலை பண்ணணும், 2 மணி வரைக்கும் ஓடின்னு இருக்கு. அதில் ஒரு ட்ராவல், இதை முடிச்சுடுவான், இவனோட லாஸ்ட்டு. சே, என்ன இப்படி சொல்கிறானே சொல்கிற அடுத்தது அந்த தேசியம், அது அரசியலில் இழுத்துட்டு போய் அந்த நாடு முழுக்க இருக்கிற சூடு இருக்க. அடாடாடா, இப்போ இருக்கிற ஃபோனில் எவ்வளோ நாலேஜ், ஒரு லைப்ரரியே உள்ளே இருக்குது. அதுக்குள்ளற அதில் வர நான் நோட் புக் வச்சு எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பேன்.
இப்போ சாகர் மாலான்னு இருக்குன்னு வச்சுக்கேன். சாகர் மாலா பற்றி டீட்டெயிலாக அதில் வரும் யூடியூப்பில். அதை பற்றி எழுதுவேன் நான். டோட்டலாக யூஸு தான். ஆனால் என்ன ஆகிறது, கண் என்ன ஆகிறது, நேரம் என்ன ஆகிறது மொத்தமாக. இது நான் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறேன். அதுலேயே நீ எங்கெங்கேயோ போகிறது, அது கஸ்மாலம் அது. புரியுதா? அப்படி இருக்கிறது. புரியுதா? அப்போது அழுதாலும் பிடிச்சாலும் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் கொடுக்கணும். கையில் ஜபம் மாலை கொடுத்து இதை உருட்டு அப்படின்னு சொல்லணும். அந்த நேரத்துக்கு தப்பிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு அந்த காமிக்ஸை காட்டின்னு இருக்க நீ சித்திரத்தை என்ன அது அதுக்கே அடிக்ட் ஆகிறது. ஒரு குழந்தை கை இப்படியே போயிடுது. டாக்டர்கிட்ட வரும்போது இப்படி வந்தது, இப்படி தள்ளி தள்ளி இந்த கை இப்படி போயிடுது, நிமித்த முடியல. இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு. அப்போ தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகாதீயேனம் ஞான விஜான நாசனம். அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா ஏதோ ஒன்று எனக்கு உள்ள பூந்துட்டா மாதிரி இருக்கு, அது என்னை பிடிச்சி தள்ளுறது இழுக்கிறது. உள்ளே போய் பூந்துட்டான். நீ ஒரு ஆள் இருந்தால் போறாது. அது ரஜோகுண சமுத்பவா அப்படின்ற. அப்படிப்பட்ட புலன்கள், இந்திரியங்கள், மனம், சூக்ஷ்ம சரீரம், அதை பற்றின டாப்பிக்கு இப்போ பேச போகிறோம். புரியுறது? இப்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அதனால் இது ரொம்ப எவ்வளோ முக்கியமானதுன்றதை பழகணும். ஏன்னா கட்டோபனிஷத் சொல்கிறது ஒன்றை விட ஒன்று வலிமையானது, ஸ்ட்ராங்கானது, புல் பண்ணக்கூடியது. இந்திரியாணி மன பிரான் யாகுகு இந்திரியே பரம் மனகா மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சக. இந்திரியங்கள் சரீரத்தை காட்டிலும் வலிமையானது. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புன்றது கோலகம். இதை விட பவர்ஃபுல் எது? யுவர் சென்சஸ். அந்த இந்திரியங்களை காட்டிலும் மனம் வலிமையானது, மனதை காட்டிலும் புத்தி வலிமையானது, புத்தியை தாண்டினது ஆத்மா. அதுதான் அதே கடோபனிஷத்து அந்த இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் மேலானது சொல்ற. வெளியில் இருக்கிற விஷயம் இருக்க என்னுடைய இந்திரியத்தை காட்டிலும் பவர்ஃபுல்லா. அதனால தான் நீ நேராக போய் சாப்பிடக்கூடாதுன்றதை சாப்பிட்ருவ, செய்யக்கூடாது செய்ய வந்துடும். பவர்ஃபுல் விஷயம். அப்போ அதை விட பவர்ஃபுல், வெளியில் இருக்கிற விஷயங்களை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறது எது? மைண்டு. மைண்டை விட ஸ்ட்ராங்கானது புத்தி. இதில் இந்த மெக்கானிசம் நம்ம யோகாவில் என்ன பண்ணுவோன்னா, இந்த பிராணனை இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனால் இந்திரியங்களோட அது இது ஸ்ட்ராங்கு, வெளியில் இருக்க விஷய சுகங்கள். நாம் பாவம் அதை விட பலகீனமாக இருக்கிற இந்திரியங்களை போய் அட்டாக் பண்ணி எதை கண்ட்ரோல் பண்ணி. ஏன்? பிரத்யாகாரான்றார் அவர். ஆனால் உபனிஷத்து வேற மாதிரி சொல்றது. பிரத்யாகாராவுக்கு முன்னாடி மைண்டு, மைண்டுக்கு பிறகு பிரத்யாகாரம். நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிங்க சாதன சதுஷ்டயத்தில் என்ன சம, அப்புறம் தம, சம தம உபரம, சமதமாதி. யோசிச்சுப்பார். நீ யோசிச்சே இல்லையா? நான் இதெல்லாம் யோசித்தேன். நான் இப்போ ஆனால் சாஸ்திரமாச்சே, நம்ம இதில் யோகாவில் இருந்து வந்துருக்கோம்ல, இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்ன தம்ம ஃபஸ்ட்டில் சொல்லணும். சரி, இது சொல்கிறதுக்கு நல்லா வரல போல இருக்கு,
சமதம் சமதமாதி அப்படி சொல்லிட்டார் போல இருக்கு. ஆனால் சம தான் செம்மையாக சொல்கிறார் பாரு. சம மனசு வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். தம வரும், பிரத்யாகாரம் வரும். நம்ம சொந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம இருக்கு இல்லையா, மைண்டு இந்திரியங்களோடு சேர்த்து லூட் பண்ணும், லூட்டி அடிக்கும். யாரை பொறுப்பு கொடுத்தோமோ அவனும் சேர்ந்து விளையாடுவான். அப்போ இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, மைண்டு, சென்சஸ்ஸு, விஷயம், இது மூணுமே எது பெருசுன்றது டிஸ்டிங்ஷனே பண்ண முடியாது. ஒன்றுக்கு ஒன்று கம்பைண்டாக ஆனந்தமாக சுகமாக இருந்து லட்சியத்தை விட்டுடுவோம். இதெல்லாம் டீச்சிங் உள்ளே போனால் தான். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் சொன்னால் விரோதம் ஆகிடும், ரிலேஷன்ஷிப் போயிடும். அதனால் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், இந்த புஸ்தகத்தில் இல்லை. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போய் உள்ளே போய் சொல்கிறேன் நான். மெக்கானிசம் சென்சஸ்ன்னு வந்ததுனால. அப்போது இதில் பாதிக்கப்படாமல் சுத்தமாக இருக்கிற ஒரு ஆள் இருக்கார், ஸ்ட்ராங்கான ஆள், பாஸு. யார்? புத்தி. அப்போது புத்தியை வச்சு மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம், மைண்டை வச்சு சென்சஸை கண்ட்ரோல் பண்ணோம், சென்சஸை வச்சு ஜகத்தை, வெளியில் இருக்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும். புத்தியில் கண்ட்ரோல் பண்ணும் மைண்டை. புத்தியா திருதிகிருகத்தையாத் ஆத்ம சம்ஸ்தும் மனக்கிருகத்துவாத். எல்லாத்திலையும் கம்பைனாக வருது பாருங்க. முதல்ல புத்தியை பலப்படுத்து. ஏன் கிளாஸ் இப்போ கேட்க சொல்கிறது புரியுதப்போ? கிளாஸை கேட்டு புத்தியை பலப்படுத்து, அப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். கிளாஸ் கேட்க புத்தியில் கிளாரிட்டி கிடைக்கும், அப்புறம் மீதெல்லாம் உனக்கு சரியாயிடும், செட் ஆகிடும். அப்போ புத்தி வீக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, இல்லை புத்தி பேசிவாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, புத்தி நாட் ஒர்க்குன்னு வச்சுக்கோ, க்ளோஸ் லைஃபே க்ளோஸ். இந்திரியாணி பிராண்யாகு இந்திரியேப்யம் பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சக. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஓகே, தேர்ஃபோர் சமஷ்டி வெஷ்டி கனெக்டட் சம்பந்தம் இருக்கிறது. பிரம்மசூத்திரத்தில் சாஸ்திர வாக்கியங்களை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறத அந்த பூர்வபக்ஷி பிரமாணம் கிடையாதுன்ட்டான். நம்ம கரெக்டாக விசாரம் பண்ணியிருக்கோம். 2008 2014 வரைக்கும் பிரஸ்தான திரயத்தை நம்ம படித்து முடிச்சிட்டோம். புரியுதுதான்? அது சிரவணம் பிரதானமான சாதனை. 2008 2014 வரைக்கும் சிரவணம் பிரதானமான சாதனை. ஆனால் அதையும் நான் ரொம்ப கீழே சொல்லிட்டேன். சிரவணம்ன்ற ஸ்டேட்டஸ் கூட கொடுக்கல. அதுக்கு என்ன கொடுக்குறேன் ஸ்டேட்டஸு? சத் சங்கம். அதெல்லாம் என் மேலே கோவப்பட்ட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அது சிரவணமா, இது சத் சங்கமா? சிரவணம் சாமி, சத் சங்கம் எங்கே சொல்லிருக்கேன்? ஸ்ரோத்தவ்யாக மந்தவ்யாக நிதித்தியாச தவ்யாக தான் சொல்லிருக்கேன். எங்கேயாவது சத் சங்க தவ்யாகான் இருக்க? அப்படிலாம் என்கிட்ட சண்டை போடுவான். நான் சொல்கிறேன், எனக்கு தோணுச்சுப்பா சத் சங்கம் சொல்கிறேன், நீ சிரவணம் வச்சுக்கிய, இல்லை நிதித்தியாசனம் தான் வச்சுக்க. எனக்கு என்ன இப்போ யார் அப்பா விட்டு சொத்துக்கு போகிறத? இல்லை, முழு சுதந்திரம். எனக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கிறதோ சொல்கிறதுக்கு, அதுபோல் நீ கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம். உனக்கு சுதந்திரம் இருக்குது. இப்படிதான் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். சுதந்திரம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. சும்மா ஒரு கேம்ப்பு அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அப்படியே ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் எது சரின்றது புத்தியில் கரெக்ட் பண்ணி அதுபடி போங்க.
அப்போ தான் நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம உறுதியாக இருக்க முடியும். 2021 2024 முறைப்படி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மனனம். செகண்ட் பிரஸ்தானத்திரயம் மனனம். முன்னாடி பண்ணது சிரவணம், இப்போ பண்ணிட்டு இருக்கிறது மனனம். இந்த 555 சூத்திரம் முடிச்சுட்டீங்கன்னா அப்புறம் என்னது? சொல்லவாது செய்ய. நிதித்தியாசனம். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் கரெக்டாக இருக்குல்ல? அதனால் நான் வெறுப்பேற்ற மாட்டேன் இனிமேல் சத்சங்கம்லாம். ஓகே, கவலைப்படாதீங்க. அப்போ குருகுலத்தில் தொடர்ந்து வருகின்ற மாணவர்கள் சாஸ்திரத்தில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் 17 வந்தவங்க, 20 வந்தவங்க, பல பேர் இங்கே இல்லை. ஆனால் 17 20 வந்தவங்க கண்டினியூ பண்ணுறோம். 17 20 வந்தவங்க யார்? இதில் கையை தூக்குங்க. வெரி குட், பாதி பேர் இருக்கீங்க. கன்சிஸ்டன்சி, கண்டினியூட்டி பண்ணுறோம். ஏன்னா இது வாரண்டி, கண்டினியூஸாக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இது. அதனால் இது போகட்டும். அப்போது இதை உத்திஷ்டத ஜாக்கிரத, பிறவி பயனை விட்டுடாத. காசி விஸ்வநாதர், அயோத்திராமர், மதுரா கிருஷ்ணர், புரியுதா? அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். எல்லா யூபியில் இருக்காங்க 3 பேரும். அவங்க நமக்கு நல்லா அருள் புரிந்து இந்த விஷயத்தில் இன்னும் தொடர்ந்து இதை பிரயாணம் பண்ணணும். ஓகே, அப்போ பௌதிக சிருஷ்டி ஸ்ருதி வாக்கிய விரோத பரிகாரகா அவிரோதகா. இந்த உரி அடிக்கிறது ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த கோகுலாஷ்டமி இது அந்த விழா அப்போ, கிருஷ்ண ஜெயந்தி அப்போ என்ன உரி அடிக்கிறதுக்கு விட்டான் ஒரு கிராமத்தில். எல்லாம் வயசு வேறு, சின்ன வயசு. அப்போ எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறது, புரியுதா? ஜி நீங்கள் அடிக்கணுங்க ஜி அப்படின்ட்டான். இப்போ மான பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அங்கே இது தொங்கும், புரியுதா? அது தொங்கி இப்படி இப்படி விட்டு அடிப்பாங்க. அப்புறம் அதை அப்போ இது கழியை எடுத்து அடிக்கணும். இப்போ ப்ரெஸ்டீஜ் என்ன, கண்ணை கட்டி விட்டான். கண்ணை கட்டி விட்டு அப்புறம் அந்த தடியை கொடுத்தான். 2-3 தடவை காற்றுல அடித்தோடனே ஓடு அது கிராமமே சிரிக்கிறது. அப்புறம் பானையில் ஒரே அடி அடித்தோடனே அதில் பால் கோவா வரும். அதான் விளையாட்டு, புரியுது? நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியும், இப்போ மானம் அவமானமாகிடும் சொல்லி கண்ணை கட்டும்போது கண்ணை இறுக்கமாக முடிக்கணும், புரியுதா? டெக்னிக் அது. இறுக்கமாக மூடினா நல்ல டைட்டாக கட்டுவான், புரியுதா? முரட்டு பைய வேற. அப்புறம் இறுக்கமாக மூடினதை திறந்துன்னா கொஞ்சம் கேப் தெரியும். ஏற்கனவே அந்த 2 பக்கம் நட்டு இருப்பான். இது ராத்திரி, அதை ஷேடோ இருக்கும், கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இந்த பக்கம் அது சென்டரில் இருக்குன்னு, புரியுதா? அதை கணக்கு பண்ணி முதல்ல எடுத்தோடனே அடிச்சுட்டுன்னா கண்டுபிடிச்சிடுவான். இதில் ஒரு இது கரெக்டாக அடிக்கணும். 2 தடவை நம்ம விட்டா மாதிரி 3ஆவது தடவை அடிச்சிடணும். அப்படி அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம்தான் திருவையாறு பக்கத்தில். ஓகே, கேரளத்தில் உரியடி பட்டர்ன்னு சொல்லுவாங்க. உரியடி பட்டர் இதே மாதிரி ஃபங்க்ஷன் எல்லா பக்கமும் இருக்கும் போல இருக்கு. கேரளத்தில் உண்டு. உரியடி பட்டர் இதே மாதிரி அடிக்கிறது, உரி அடிக்கிறது. அவர் அந்த ப்ரோக்ராமில் அந்த உரியடி பட்டர் கோச்சிட்டு போயிடுவார். அவர் சமாதானப்படுத்தி திருப்பி ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு வருவாங்க. இதான் அங்கே ப்ரோக்ராம். திருப்பி அவர் கோச்சிட்டு போவார், திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கோச்சிட்டு போகிற ஆளுக்கு பேர் பூர்வ பக்ஷின்னு பேர். இது எங்கள் சுவாமிஜி சொன்ன உதாரணம், புரியுதா? அவன் இது நீ சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற ஆள் பூர்வ பக்ஷி. அவனை திருப்பி நம்ம கொண்டு
இங்கே பாரு பிரமாணம் பாரு அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன உடனே அடுத்தது சொல்லுவோம். ஓகே, அப்போ இது 2 லெவலில் இருக்கிறது இந்த விஷயம். ஓகே, ததா பிராணாகா. இப்போ நம்ம சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா அங்கேயே தகராறு இருக்குது. பிராணாகான்றது இங்கே பிராண உற்பத்தி அதிகரணம். பிராண உற்பத்தி அதிகரணம் தலைப்பு வந்து பிராண சிருஷ்டி விசாரம். முதல்ல புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பிராணன் இங்கே சொல்கிறது வந்து சென்சஸ், இந்திரியங்கள். மூச்சு விடுற பிராணன் இல்லை, இங்கே பிராணன்றது சென்சஸ்ஸு. ஓகே, இந்திரியாணி. ஓகே, அதனால் நம்ம வந்து இந்த இந்திரியத்தையே பிராணன்னு சொல்லுவோம். ஓகே, சப்த பிராணகா பிரபவந்தி தஸ்மா, சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ஷிக்ஷஸ்மித சப்த ஹோமாக சப்த ஹிமே லோகாயேஷு சரந்தி பிராணா குகாசயா நிகிதா சப்த சப்த. அருமையான மந்திரம். இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் பாட புக்கில் வைக்கணும். வேதம் சொல்றதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, செப்பரேட் பிரமாணம் வேதம் பிரத்யக்ஷ லபன. அது சொல்கிறது ஸ்தூல சரீரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் முதல் பார்ட்டு இந்திரியங்கள். இதுக்கு சயின்ஸ் வேத பிரமாணத்தில் தான் சொல்லியாகணும். இன்னும் முதல் விஷயமே வரல. சரீரம், சரீரத்துக்கு அடுத்தது சென்சஸ். சென்சஸுக்கு ஸ்கேன் பண்ண முடியுமா? ஏதாவது ஸ்கேன் பண்ண முடியுமா? காது கேட்காது. ஒரு அம்மா வந்தது, காது கேட்காது. அந்த பொண்ணுக்கு மாத்திரம் காது கேட்க வச்சிங்களே. ஒரு சின்ன பொண்ணு வந்தா, அவளுக்கு காது கேட்க வச்சுட்டேன் நான். இந்த அம்மாவுக்கு 50 வயசு, எனக்கு காது கேட்கணும். அப்படி யோகாவில் உனக்கு கேட்காது, அப்படி கேட்காத வரைக்கும் நல்லது விட்டுரு அப்படின்னு. அது என்ன, பொண்ணுக்கு மாத்திரம் காது கேட்கும்? அதுக்கு பிராணாயாமம் பண்ணால் சென்சஸ் டெவலப் ஆச்சு. உனக்கு கோலகம் மாத்திரம்தான் இருக்குது, அதில் சென்சிட்டிவிட்டி போயிடுது. புரியுதா? இந்த காதை பஞ்சர் பண்ணிவிடுவான். இங்கேருந்து இப்படி 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 குத்தி 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 குத்தி, புரியுதா? அதில் அது அத்தனை குத்துவாங்க. புரியுதா? நான் இந்த சவுத்தெல்லாம் நீங்கள் குத்திக்கிறது இல்லை போல இருக்கு. நல்லாயிருக்கும், குத்திக்குங்க. புரியுதா? ஒரு 5 பவுன் ஒரு காதை அறுத்துட்டு போனால் 1 பவுனாவது கிடைக்கணும். இது கோலகம். இது புரியுதா? இதில் கேட்குற சக்தி இருக்கு இல்லையா, அது பிராணனை. இப்போ கூட கண்ணெல்லாம் வந்து அவன் கரெக்டாக செக் பண்ணுறான். புரியுதா? நான் ஜாலியாக போயிட்டு வந்தேன் இப்போ. புரியுதா? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு சார். ஓ, கண்ணு பார்க்குற சக்தி நீ கண்டுபிடிச்சிட்டியா? நீ அப்படி சொல்லலை. ஏதாவது கண்ணாடி கொடுத்துட்டானா அங்கெல்லாம் வம்பு பண்ணக்கூடாது. கண்ணாடியாச்சே, கிளாஸ் பார்க்கணும். அதனால் அங்கே எதுவுமே பேசலை, கம்முன்னு இருந்துட்டு வந்துட்டேன் நான். வேறு ஏதாவது இந்திரியன்னா வேறு மாதிரி பேசியிருப்பேன். பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, கேட்கும் சக்தி, இதுக்கு பேர் புலன்கள் பேர், இந்திரியங்கள். புரியுதா? இதுக்கு பேர் என்ன? கோலகம். கண்ணுன்றது கோலகம். அதில் இருக்கிறது சிருஷ்டி, விஷன், பார்வை. என்ன பார்வை உந்தன் பார்வை, போடா நொல்லக்கண்ணா அப்படின்வாங்க. ஏடா நொல்லக்கண்ணான்னு சொன்ன ஏண்டா கோவம் வருது? 1.5 கண்ணு இருந்தாலும் 2.5 கண்ணு இருந்தாலும் உனக்கு பார்த்தா எதிர்க்கிற காட்சி தெரியுதான்னு பாரு. ரூபம் சொல்றது கூட தப்பு. கலர் தான் தெரியும் கண்ணுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, ரூபம் கூட தெரியாது, கலரை தான் காட்டும். நீ கலரை வச்சு அந்த ரூபத்தை நீ அனுமானம் பண்ணி சொல்கிற. நீ ரூபத்தை கலர் காட்டுறதுக்கு பேர் கண்ணு. புரியுறதா? சரி, அது சைட் டாபிக் நமக்கு போட்டோம். அதனால் நம்முடைய கல்வி முறை இருக்க அது அற்புதமான விஷயம்.
அதனால் இன்றைய கல்வி முறையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட்ஸு இதெல்லாம் கொண்டு வரலாம். இந்த வேத பிரமாணத்தோட குருகுல முறையில் நம்ம உதாரணத்துக்கு தனுர்வேதம், ஆயுர்வேதம், கந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம், ஓகே, நீதி சாஸ்திரம், விதுர நீதி, சாணக்கிய நீதி இதெல்லாம் கொண்டு வரும். இதுதான் புதிய கல்வி முறை. நான் சொல்கிற கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் இது, புரியுதா? சம்ஸ்கிருதி கல்வி முறை சொல்லலை, அது பிரதிஜ்ஞா. கடைசியில் முடியறது இருக்க, முடியும் போது இதெல்லாம் இருக்கணும், பலனில் பிரயோஜனத்தில். இப்போ தான் 21 பிறகு செகண்டு 23 உள்ள வரும். இப்போ தான் 21 + 12 எவ்வளோ 33, 21 33. அதில் இந்த எஜுகேஷன்லாம் வரணும். ஓகே, அப்போது இதெல்லாம் நமக்கு புரிய வேண்டிய விஷயம். இந்த மந்திரம் இருக்க எத்தனை அழகு பாருங்கள். பிரம்மத்தினிடமிருந்து 7 இந்திரியங்கள் புலன்கள் தோன்றின, 7 அறியும் சக்திகள் தோன்றின. இந்திரிய சக்தி, 7 அறியக்கூடிய சக்திகளுடைய பொருள்கள் தோன்றும், விஷயங்கள். அந்த 7 விதமான அறிவுகள் எந்த இடங்களில் இருக்கின்றது ஒளிந்து கொண்டு அதையும் சொல்லுவது. இப்போ சப்த 7 விதமாக பிரித்து 7 இந்திரியங்கள் 7 இடங்களில் தோன்றின. அவைகள்லாம் ஹிருதயத்தில் ஒடுங்குகின்றன. இந்திரியங்கள் 7 விதமாக பிரம்மத்தினிடம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது? ஹிருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல். 7 எப்படி சாமி வரும்? இவர் 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு துவாரம், ஒரு வாய். 7 துவாரத்திலேருந்து தான், துவாரபாலகர் மூலியமா தான் நீ உலக டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். புரியுதா? அப்படி 7 இருக்கிறது. அது பிரம்மத்தினிருந்து தோன்றுகின்றன அப்படின்றது உபனிஷத்து சொல்றது. ஓகே, எந்த உபனிஷத்து? முண்டக உபனிஷத்து 2:1:8. 2:1:8. ஓகே, அதனால் இதில் 1:2:1 சாந்தோக்கிய உபனிஷத்து இந்த இந்திரியங்கள் எல்லாம் சண்டை போட்டுதான் யார் பெரியவன் அப்படின்றது. நான் தான் பெரியவன், நான் மாத்திரம் கண்ணை மூடினேன், நீ தடிக்க உழுவ நீ அப்படின்னு. ஒன்றும் விழமாட்டான். அதை பிச்சை எடுத்துகிட்டு வருவான் தெரியுமா? 5 பேர் கண்ணு தெரியாதவன் 5 பேரை கை கோத்துன்னு போவான், பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஒன்றும் வேணும். சரி, 1 வருஷம் காது கேட்காம படிச்சு, உயிர் இருக்குமா இருக்காதா? வாய் பேசாமல் படிச்சு. அப்போ நீ யார் பெருசு? கண்ணு பெருசா, காது பெருசா, மூக்கு பெருசா, எந்த இந்திரிய பெருசு? நான் தான் பாஸ். எல்லாம் இந்த 5 பேருக்கும் ஒரு ஃபைட் வந்துடுது. அதுக்குள்ள சண்டை வந்தோடனே பிராணன் அவர் கிளம்ப பார்த்தாரு. 5 அது காலை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணி, நீ போயிட்டுன்னு நாங்கள் ஒரு ஆள் கூட இருக்கோம். தேர்ஃபோர் இந்த சென்சஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிராணன் இருக்கிறதுனால, பிராணா சொன்னாலே இந்திரியங்கள் அப்படின்னு பேருக்காக இவ்வளோ பீடிகை. ஓகே, பிராணா சொன்னால் இந்திரியங்கள் அப்படின்னு பொருள், அப்படி சொல்கிறோம். ஓகே, அதில் பஞ்ச பிராணான்றது முக்கிய பிராணா, இந்திரியாணின்றது கவுன பிராணா. கவுன பிராணா ஃபிகரேட்டிவாக சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ இந்திரிய உற்பத்தி அதிகரணம், இந்திரிய உற்பத்தி முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதில் டயலாக் ஃபார்மில் குரு உபதேசம் இருக்குது, சதபத பிராமணம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறோம்னா, சதபத பிராமணத்தில் அக்ரே ஆசீத், அதாவது பிராணன் சிருஷ்டிக்கு வரத்துக்கு முன்பே இருந்தது. அதாவது இந்த சிருஷ்டி வருவதற்கு முன்பே இந்த இந்திரியங்கள் முன்பே இருந்தது. நல்லா கவனிச்சுக்க. இப்போ தான் டிபேட்டு,
புரிதா? பூர்வபக்ஷி சொல்கிறான், சதபத பிராமணத்தில் ஒரு மாதிரி இருக்குது, முண்டகத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது உன்னுடைய சாஸ்திரத்தை நான் ஒத்துக்க முடியாது, அது வந்து அப்பிரமாணம் அப்படின்ட்டான். புரியுதா? அது டைலாக் ஃபார்மில் இருக்குது. சதபத குரு வாச்ச சிருஷ்டிக்கு முன் அக்ரே ஆசீத் சிஷ்யா ஆசீத். அசத்து என்றால் என்ன சுவாமி? சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது கேட்குறான். குரு சொல்கிறாரு, குரு வாச்ச அசத்து ஆசீத், அசத்து இருந்தது சிஷ்யா அப்படின்னு. சிஷ்யன் கேட்குறான், அசத்து என்றால் என்ன குருவே? குரு, அசத்து என்றால் ரிஷயா. சிஷ்யன், ரிஷி என்பது என்ன? குரு. ரிஷி என்பது பிராணஹா. இப்படி எவனாவது வந்து படித்தான்னு வச்சுக்கோ, ஃபாரினில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பசங்க இருக்கானுங்களே, யூஸ்லெஸ் ஃபெலோ, அவனுங்க இப்படி தான் எழுதுவானுங்க. புரியுறதா? கதை அடிக்கிறான் கதை. ஓகே, இது வந்து சதபத பிராமணம், அதில் வரக்கூடாது. அப்பிரமாணம். ஓகே, ஏகதேசி அடுத்தது ஆள். கவலைப்படாத, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை. சில பேர் நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை பூதாகரமாக்கிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அப்படி ஏகதேசி சொல்கிறான். அதிக பிரசங்கம் தானம்மா. இந்திரியங்கள் வந்து உற்பத்தி சொல்லக்கூடாது, அனுத்பத்தி. அனுத்பத்தி. ஓகே, அதாவது சதபத பிராமணம் தான் கரெக்டு. உற்பத்தி ஆகிறல, இந்திரியங்கள் உற்பத்தி கிடையாது. ஏற்கனவே அது ஏற்கனவே இருக்கு. புரியுதா? பிரம்மத்துக்கிட்ட வந்து உற்பத்தி ஆகலை, இதை சொல்கிறான். தேர்ஃபோர் இவனுடைய இப்போ புரியுதப்போ, இந்திரியங்கள் பிரம்மத்துக்கிட்டேருந்து வந்து தான் ஏற்கனவே சுயம்பா இருக்கா? இதுதான் கேள்வி. இது வரைக்கும் நம்ம படித்ததுனுடைய பொருள். ததா பிராணஹா, அது வந்து ததா சிமிலர்லி. சிமிலர்னா சேம் மேனர். ஓகே, எடுத்தோடனே ததான்னு போட்டால், சிமிலர்லின்னு போட்டால் அது போலன்னு சொன்னால் எது போல? ஃபஸ்ட்டு 4வது பாதத்தில் முதல் ரெண்டு தள்ளி சொன்னால் கூட அது போல் சொல்லலாம். என்ன அப்போ ததா சொன்னால் முதல் சூத்திரத்தில் சொன்னால் எதா, எது போன பாதத்தில் படித்த இல்லையா, அந்தல இருக்கிறது ததா. அப்போ போன பாதத்தில் என்ன படித்தேன்னு தெரிஞ்சிருக்கணும், இந்த பாதத்தில் அதை கனெக்ட் பண்ணணும். போன பாதத்தில் படிச்சிய பஞ்சபூத உற்பத்தி, அந்த பஞ்சபூதி உற்பத்தி வந்து பஞ்சபூத உற்பத்தி முக்கிய தத்துவத்து. அதுபோல இந்திரியங்கள் பிராணஹா, இந்திரிய உற்பத்தி முக்கிய, நாட் கவுன. இது கவுனம் வராது, நாட் பாரமார்த்திக சத்தியம். இது என்ன சத்தியம்? இது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வியாவகாரிக சத்தியம். அதில் விவரமாக இருக்கணும். புரியுதா? அப்போ ததா பிராணஹா பிரம்மணஹா உற்பத்தி, ததா பிராணாஹா பிரம்மணஹா உற்பத்தி. அப்போ ரிலேட்டிவ் ரியாலிட்டி விவகாரிகம், ஃபிகரேட்டிவ்லி வந்து பிராதிபாசிகம், அப்சல்யூட் வந்து பாரமார்த்திகம். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இப்போ உற்பத்தி வந்து பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆகிறத நாம் இந்த அதிகரணத்தில் பார்க்க போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.